Plant Galls in Plant Anatomy, PGTRB Botany, Unit 4. இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா கேல்ஸ்ன்றது ஒரு அப்நார்மல் அவுட்க்ரோத். பிளான்ட் டிஷ்யூஸில் அப்நார்மல் அவுட்க்ரோத். இது வேறு வேறு ஆர்கானிசத்தால் உருவாக்குது. இப்போ ஃபார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேல், வாஸ்ப், ஏபிட்ஸ், மைட் அண்ட் ட்ரிப்ஸ் மூலமாக உருவாக்குது. நெமட்டோட்ஸ், ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் அண்ட் சம்டைம்ஸ் பை என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸாலவும் இந்த மாதிரி ஒரு கேல்ஸ் உருவாக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி, செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஹைப்பர்பிளாஷியா, ஒன்று செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஹைப்பர்ட்ரோஃபி. செல்லோட நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்பர்பிளாஷியா. ஸோ கேல்ஸ் வந்து ஹைலி ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ், இப்போ ஹோஸ்ட் ஏதோ அதை மட்டும்தான் எடுக்கும். ஸோ அந்த ஹோஸ்ட்டில் மட்டும்தான் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? கேல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பிளான்ட் ஹோஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஹோஸ்டில் தான் அந்த கேல்ஸ் வந்து இன்டியூசிங் ஹார்மோன் கேல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பொங்காமியா பின்னேட்டா, இன்செக்ட் கேல், ஃபைக்கஸ் ஸ்பீஷீஸ், ஃபிக் கேல், வாஸ்ப் அண்ட் செசிடோமைலிடே வந்து கேல் மிட்ஜஸ். ஸோ பொங்காமியா பின்னேட்டா வந்து இன்செக்ட் கேல்ஸ், ஃபைக்கஸ் ஸ்பீஷீஸ் வந்து ஃபிக் கேல் வாஸ்ப், செசிடோமைலிடே வந்து கேல் மிட்ஜஸ். காசஸ் ஆஃப் கேல் ஃபார்மேஷன், பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் காமன் கேலை இன்டியூஸ் பண்ணுது. அதுவும் மெயினாக ஹைமனோப்டீரா, சைனிபீடே, டிப்டீரியே, சிசிடோமைலீலியே, ஹெமிப்டீரா, ஏபிட்ஸால. ஸோ இந்த மைட்ஸ் வந்து ஈரியோஃபைடிலே, நெமட்டோட்ஸ் வந்து மீலியோடோகைனி, ரூட் நாட் கேல்ஸ், ரூட்டில் முடிச்சு மாதிரி இது ஃபார்ம் பண்ணுது. ஃபங்கை வந்து யுஸ்டிலாகோ மைடிஸ், கார்ன்ஸ் மட் கேல் தான். பாக்டீரியா அக்ரோபாக்டீரியம் டுமிஃபெசன்ஸ், கிரவுன் கால் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வைரஸஸ் அண்ட் ஃபைட்டோபிளாஸ்மா இதெல்லாமே கால் ஃபார்மேஷனை உருவாக்குது. ஸோ இன்செக்ட் தான் காமன் டைப், அதுவும் ஹைமனோப்டீரா, சைனிபீடே, டிப்டீரா, செசிடோமைலிடே அண்ட் ஹெமிப்டீரா, ஏபிட்ஸ். மைட்ஸ் வந்து எரியோஃபைடியே, நெமட்டோட்ஸ் மிலியோடோகைனி, ரூட் அண்ட் கேல்ஸ். ஃபங்கை யுஸ்டிலாகோமேடிஸ், கார்ன்ஸ் மட் கேல். பாக்டீரியா அக்ரோபாக்டீரியம் டுமிஃபெசன்ஸ், கார்ன்ஸ் மட் கேல். அக்ரோபாக்டீரியம் டுமிஃபெசன்ஸ் வந்து கிரவுன் கால் டிசீஸ். ஃபங்கையில் வந்து யுஸ்டிலாகோமைடியே, கார்ன்ஸ் மட் கேல், வைரஸஸ் அண்ட் ஃபைட்டோபிளாஸ்மா இது எல்லாமே கால் ஃபார்மேஷனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாக்டீரியா வந்து அக்ரோபாக்டீரியம், இது கிரவுன் கால் டிசீஸ். ஃபங்கை வந்து கார்ன்ஸ் மட் கேல், யுஸ்டிலாகோமைடில. ஓகே. ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜுரி, பொல்யூட்டன்ஸ் ஆர் ட்ரஸ் மூலமாலும் கேல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்ரோத் மூலமாக. ஸோ டைப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா கால்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த காசேட்டிவ் ஏஜெண்ட்டை வச்சு இன்செக்டால் ஏற்பட்டுச்சுன்னா அது என்னது? இன்செக்ட் கால், ஓக்கு, ஆப்பிள் கால், குக்கரஸ். ஸோ ஓக், ஆப்பிள் காலில் ஏற்படுறது வந்து குக்கரஸ். மேங்கோ லீஃப் கால், எசிரியா. ஸோ மேங்கோ லீஃப் காலுக்கு பேர் என்ன? எசிரியா. அண்ட் ஓக் ஆப்பிள் கால் வந்து குக்கரஸ். நிமட்டோட் கால்ஸ்னா ரூட்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ரூட் நாட்டு மிலோடோகைன். பாக்டீரியல் கால் வந்து கிரவுன் கால், தட் இஸ் கிரவுன் கால். அக்ரோபாக்டீரியம் டுமிஃபெசன்ஸ் டைகாட்ஸில், அதாவது சொலானம் டியூபர்ஸ், சொலானம் மெலனோஜீனா, லைகோபெர்சிகம், காட்டன் அந்த மாதிரி பிளான்ஸில் அது உருவாக்குது. ஃபங்கல் கேல்ஸ் வந்து கார்ன்ஸ் மட், யுஸ்டிலாகோ. மைட் கால்ஸ் வந்து எர்னியம் பேச்சஸ். ஸோ மைட் காட்ஸ் வந்து எர்னியம் பேச்சஸ் ஆன் மேங்கோ அண்ட் கோகோனட்டில் அந்த பேட்சாக லீஃப் மேலே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி இந்த பேட்சாக எர்னியம் பேச்சஸ் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். அதுதான் வந்து
மைட் கால்ஸ் மேங்கோ அண்ட் கோகோனட்டில் பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜி இந்த கேல் ஃபார்ம் ஆகிறது வந்து பவுச் ஆர் பேக்கெட் மாதிரி இருக்கா. ஸோ பவுச் ஆர் பேக்கெட்னா ஒன்று ஹாலோ ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ லீஃப் அண்ட் ஃப்ரூட் சர்வேஸில் ஹாலோ ஸ்வெல்லிங் இருக்கும். ரோல் கால்ஸ்னா லீஃபோட மார்ஜின் உள்பக்கமாக க்ளோஸ், அதாவது ரோல் ஆன மாதிரி இருக்கும், ஏபிச் இருக்கும் அதில். ஹேரி ஆர் ஃபெல்ட் கால்ஸ், இங்கே ட்ரைகோம்ஸால் ஒரு குறிப்பிட்ட மாஸ் ஆஃப் ட்ரைகோம்ஸ் அது கூட இருக்கும். எரியோஃபைடு மைட்டால. ரோசெட் கேல்ஸ்னா இன்டர்னோட் ஷார்ட் ஆகி கிளஸ்டராக லீஃப், அதாவது ரோஸ் மாதிரி ஒரு கிளஸ்டர் அப்பியரன்ஸை கொடுக்கும். டர்னர் லைக் கேல்ஸ்னா அன்கண்ட்ரோல்டு ப்ரோலிஃபரேட்டட் டர்னர் இல்லைம்மா, அது டியூமர் கேல்ஸ்னா அன்கண்ட்ரோல்டு ப்ரோலிஃபரேஷன் க்ரௌன் கால். இப்போ எப்படி ஒரு கேன்சர் வந்தால் அந்த கட்டி அந்த பெருசாகிட்டே வருதோ அந்த மாதிரி இது கண்டினியூஸ் ப்ரோலிஃபரேஷன் நடந்து ஒரு கிரீடம் மாதிரி கேல் உருவாகும். பேஸ்ட் ஆன் த டிஷ்யூ ரெஸ்பான்ஸ். ஹிஸ்டாய்டு கேர்ள்ஸ் என்ன ஹைப்பர்ட்ரோஃபினா என்னன்னு சொன்னேன், செல் மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஹைப்பர்பிளாஷியானா செல்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. அது வந்து ஆஃபன் அது பேஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓக் ஆப்பிள் கால் தான் எக்ஸாம்பிள், அதாவது குக்கரஸ். ப்ரோசோபிளாஸ்மிக் கேல்ஸ்னா இது நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ரக்சரலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ எதுவோ அங்கே தான் அது பேரசைட்டாக வாழும். நிமேட்டிக் கேர்ள்ஸ், இது கேஸ் ஹைலைட். நிமேட்டிக் கேர்ள்ஸு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங்ஸ் வித்தவுட் மச் டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன். ஸ்வெல்லிங்ஸ் இருக்காது, டிஷ்யூ டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே இருக்காது. இப்போது இது வந்து அதாவது நியூட்ரிட்டிவ் டிஷ்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இல்லையா, பிளாஸ்மிக் அந்த மாதிரி நிமேட்டிக்கில் வந்து டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன் இருக்காது. ஸ்வெல்லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்வெல்லிங்காக தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேல்ஸ். ஸோ கேல் வால் வந்து ஹைப்பர்ட்ரோஃபிட் ஹோஸ்ட் டிஷ்யூவாக இருக்கும். ஹைப்பர்ட்ரோஃபின்னா செல்லோட இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நியூட்ரிட்டிவ் டிஷ்யூவில் வந்து ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன், ஸ்டார்ச் இதெல்லாம் வந்து கேல்ஸால் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். லார்வல் சேம்பர் இருக்கும், லார்வல் சேம்பர் ஆர் சென்ட்ரல் கேவிட்டி இருக்கும். ஏன்னா இன்செக்டோட லார்வா ஃபார்ம் ஆகிறதுக்காக, ஏன்னா அவங்க பேரசைட்டாக அந்த அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அந்த பிளான்ட்டோட கால் ஃபார்ம் ஆகிட்டு ஸோ அவங்களோட வீட்டை ஒழுங்காக பார்க்கறதுக்காகவும் இந்த லார்வாவோட சேம்பர் நல்லா வச்சிட்ருக்கிறதுக்காகவும். ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ ஸ்க்ளீரன்கைமா ஆர் லிக்னின் லேயர் வந்து கால்ஸ் அந்த ஆர்கானிசத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ப்ரொடெக்ட் த டெவலப்பிங் ஆர்கானிசம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஓக் கேல் சைனிப்ஸ். Outer cortex, protective sclerenchyma, inner nutrient tissue rich in cytoplasm. Central larval chambers houses the insect larva. Development of gals, first initiation. இப்போ கேல் வந்து ஒரு ஹார்மோனை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது லைக் ஆக்சின், சைட்டோகைனின், ஐஏஏ, ஐபிஏ, ஜிஏ இந்த ஆக்சின்ஸ் மூலமாக என்னது கேல் வந்து ப்ராமேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரோபாக்டீரியம் டிஐ பிளாஸ்மிடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லையா. ஸோ ஃப்ரம் டிஐ பிளாஸ்மிட் இன்டு த பிளான்ட் ஜீனோம்க்கு மாற்றின உடனே அங்கே ஹார்மோனல் மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுது. ப்ரோலிஃபெரேஷன்னா அப்நார்மல் செல் டிவிஷன் நடக்கலாம், இல்லைன்னா செல் என்லார்ஜ்மெண்ட் நடக்கலாம். அப்நார்மல் செல் டிவிஷன் நடந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகலாம், ஹைப்பர்பிளாஷியா, இல்லை செல் மட்டும் பெருசாகலாம், ஹைப்பர்ட்ரோஃபியும். ஸோ the differentiation of nutritive and protective டிஷ்யூவும் ஏற்படும். ஸோ நியூட்ரிட்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ் டிஷ்யூவும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது நியூட்ரிட்டிவ், இது ப்ரொடெக்ட் பண்ணது கேலன்னு சொல்லிட்டு. மெச்சூரேஷன். ஸோ மெச்சூரேஷன்னா கேல் வந்து ஷேப்பு, ஷெல்டருக்காக, அப்புறம் ஃபுட்டு டு த பேரசைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மெச்சூர் ஆகிருக்கும். டீஜெனரேஷன், இப்போ பேரசைட் லீவ்ஸ் அந்த கேலை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா அந்த கேல் வந்து ட்ரை ஆகிடும், அப்புறமா கீழே கூட விழுந்துடலாம். ஸோ வுட்டி ஸ்ட்ரக்சராகவும் மாறிடலாம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் எக்காலஜிக்கலுக்காக கேலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, இன்டியூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஃபுட் அண்ட் ஷெல்டரை கொடுக்குதா.
எக்கனாமிக்கா some gals அதாவது chinensis gal of rus species and source of tannins and dye இருக்கு. crown gall disease severe crop losses இருக்கு. crown gall disease னா severe crop loss இருக்கு இல்லையா. ஸோ சயின்டிஃபிக்காக மாடல் டு ஸ்டடி த பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் ஹார்மோன் ரெகுலேஷனை பற்றி சயின்டிஃபிக் ரீதியாக இந்த கேல்ஸ் வச்சு படிச்சுக்கலாமா. அப்புறமா எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி பிஜிஆர் அண்ட் டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமியில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாமா. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி பார்த்திங்கன்னா இது ஒரு பிரான்ச் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி தான். எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை வச்சு ஒரு மார்ஃபோஜெனிசிஸ் தான் இந்த எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்புறமா க்ரோத்தோட ரெகுலேஷன், டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன், ரீஜெனரேஷனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். மெயினாக இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஹவு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அதாவது இந்த ஹார்மோன்ஸும் என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் எப்படி டிஷ்யூஸ் வந்து டெவலப் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதுதான் இதோட எய்ம். பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் பிஜிஆர் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது, ஆர்கானிக்காக இருக்குது, சிக்னலிங் மாலிக்யூல் சிக்னல் கொடுத்து அந்த பர்டிகுலர் க்ரோத்தை கண்காணிச்சிட்ருக்கு. அப்புறமா சில கம்மியான லெவல்ஸில் தான் இருக்கணும், அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். 5 கிளாசிக்கல் குரூப்ஸ் இதில் இருக்குது. ஆக்சின்ஸை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் அண்ட் ஃப்ரிட்ஸ் வென்ட் ஐஏஏ. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் எலாங்கேஷன். கோலியோப்டைல் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து ஃபிசியாலஜியில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த வென்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இன்டியூசஸ் த வாஸ்குலார் டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன். xylem and phloem எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸ்டிமுலேட்ஸ் த அட்வென்டீஷியஸ் ரூட் இனிஷியேஷன். ஸோ கட்டிங்ஸ் அதாவது ஸ்டெம் கட்டிங் ரூட் கட்டிங்கில் ரூட் ஃபார்மேஷனை உருவாக்குது. அபிக்கல் டாமினன்ஸ், பார்த்தனோகார்பிக், அப்சிஷன் இது எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி வந்து லிங்க் இன்டியூசஸ் த கேம்பியல் ஆக்டிவிட்டி, செகண்டரி xylem and phloem ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் சைட்டோகைனின் பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க்ல இருந்தும் ஹெரிங் ஃபிஷ்ஷான ஸ்பெர்ம் டிஎன்ஏல இருந்தும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கைனட்டின் அண்ட் ஜியாட்டின் இதோட ஃபங்க்ஷன் வந்து செல் டிவிஷனை தூண்டுறாங்க. அப்புறமா லீவ் செனசன்ஸ் ஆன்டி ஏஜிங்கை டிலே பண்ணுறாங்க. அண்ட் ப்ரமோட் ஷூட் இனிஷியேஷன், டிஷ்யூ கல்ச்சரில் ஷூட் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்சின்ஸோட சேர்ந்து ஆர்கனோஜெனிசஸ்க்கு வேலை செய்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி பார்த்தீங்கன்னா ப்ரமோட் வாஸ்குலார் டிஃப்ரென்ஷியேஷன், xylem phloem, அப்புறமா குளோரோபிளாஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிப்ரலின் இது ஃபஸ்ட்டு ஜிப்ரெல்லா ஃபியூஜிகோரியா இது ஒரு ஃபங்கை, இது ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ்ன்னு ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் அதாவது செல் டிவிஷன் மூலமாக எலாங்கேஷன் செல்லில் உருவாக்குறாங்க. இவங்க சீட் டார்மன்சியை பிரேக் பண்ணுறாங்க. போல்ட்டிங் அதாவது சடன் எலாங்கேஷன் ஃபாலோட் பை ஃப்ளாரிங் அந்த ப்ராசஸை இன்டியூஸ் பண்ணுறாங்க. ப்ரமோட்ஸ் என்சைம் சிந்தசிஸ், ப்ரமோட் பண்ண உடனே என்சைம் சிந்தசைஸ் ஃபார்ம் ஆடின உடனே ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் ஜெர்மினேஷன் நடக்குது. எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி பொறுத்தவரையும் இது செகண்டரி க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணுது அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் வாஸ்குலார் பண்டில்ஸ். அப்சசிக் ஆசிட் ABA இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டல் க்ளோஷர், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஸ்டொமேட்டல் க்ளோஷரை தூண்டுது. அப்புறமா இது வந்து சீட் டார்மன்சியை ப்ரமோட் பண்ணுது, உருவாக்குது. அப்புறமா செல் எலாங்கேஷன் அண்ட் க்ரோத்தை தடுக்குது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஹிபிட்டார், டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷனை இன்ஹிபிட் பண்ணுது. கம்பேர்ட் டு ஆக்சின்ஸ் அண்ட் ஜிப்ரலின்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இவங்க இன்ஹிபிட் பண்ணுறாங்க. எத்திலின்ன்றது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் கேஷியஸ் ஹார்மோன் அண்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரைப்பனிங்கை இன்டியூஸ் பண்ணுறாங்க. எபினாஸ்டி அதாவது அந்த ஃப்ளோரல் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் அந்த பட் இருக்கு இல்லையா அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்சிஷனையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. லேட்ரல் ரூட் இனிஷியேஷனை என்ஹான்ஸ் அதிகப்படுத்த ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அனாட்டமி பார்த்தீங்கன்னா செல் வால் ஆல்டர் ஆகுது. வால் மெட்டபாலிசம் அதாவது ஆல்டர்ஸை செல் வால் மெட்டபாலிசத்தை மாற்ற வைக்கிறாங்க, அதை ஆல்டர்னேட்டாக உருவாக்குறாங்க. அப்புறமா வாஸ்குலார் டிஷ்யூ வந்து பேட்டர்னிங் பண்ணுறாங்க, ரெகுலேட்டும் பண்ணுறாங்க.
டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன். ஸோ டிஃப்ரென்சியேஷனா மெரிஸ்டமேட்டிக்ல இருந்து மெச்சூரேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனலாக மெச்சூர்ட் ஆகிறது தான் இந்த டிஃப்ரென்சியேஷன். அதாவது கண்ட்ரோல்டு பை ஜெனட்டிக் ப்ரோக்ராம் ப்ளஸ் பிஜிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் என்விரான்மெண்டல், இது மூணும் சேர்ந்து இந்த டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷனை உருவாக்குறாங்க. ஜெனட்டிக் ப்ரோக்ராம் ப்ளஸ் பிஜிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் என்விரான்மெண்ட். வாஸ்குலார் டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன். ஆக்சின்ஸ் என்ன பண்ணுது? ஜைலம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அப்போ சைட்டோகைனின் வந்து எதை ப்ரொமோட் பண்ணுது? ஃப்ளோயம் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுது. எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா ஷ்னூக் அண்ட் தீமேன் வந்து 1930ல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பிஜிஆர் வந்து வாஸ்குலார் டிஃப்ரென்ஷியேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 1930ஸ்ல ஸ்னூக் அண்ட் தியாமன் வந்து வாஸ்குலார் டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷனை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க பிஜிஆரோட. செகண்டரி growth. இந்த வாஸ்குலார் கேம்பியம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? செகண்டரி growth. அப்போ வாஸ்குலார் கேம்பியம் தான் செகண்டரி growth-ஐ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆக்சின் வந்து கேம்பியல் டிவிஷனை உருவாக்குது. ஜிப்ரலின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபைபர்ஸ், அதாவது இந்த செகண்டரி ஜைலம் அண்ட் ஃப்ளோயத்தில் இருக்கிற ஃபைபர்ஸோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் வெலமெண்ட்ஸ், அந்த வெசல் எலமெண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. wound healing and regeneration. இப்போ கட் ஆகிறதுனால பிஜிஆர் அங்கே வேலை செஞ்சு ஒரு கேலஸை ஃபார்ம் பண்ண வைக்குது. அந்த கேலஸ் தான் ஜைலம் அண்ட் ஃப்ளோயமாக மாறுது. இது சைட்டோகைனின் ஆக்சினால் மட்டும்தான் முடியும். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் ஆக்சின் சைட்டோகைனின் ரேஷியோ இன் டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன். ஸ்னூக் அண்ட் மில்லர் ஹைப்போதைசிஸ் 1957ல். ஹை ஆக்சின் லோ சைட்டோகைனின் ரூட் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ ஹை ஆக்சின் இருக்கணும், லோ சைட்டோகைனின் இருந்தால் ரூட் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ லோ ஆக்சின் ஹை சைட்டோகைனின் இருந்தால் ஷூட் ஃபார்மேஷன். ஸோ ஹை ஆக்சின் லோ சைட்டோகைனின் வந்து ரூட் ஃபார்மேஷன், அண்ட் லோ ஆக்சின் அண்ட் ஹை சைட்டோகைனின் இருந்தால் ஷூட் ஃபார்மேஷன். ஸோ பேலன்ஸ்ட் ஆக்சின் இஸ் டு சைட்டோகைனின் பார்த்தீங்கன்னா கேலஸ் ப்ரோலிஃபரேஷன். கேலஸ் ப்ரோலியா அன்ஆர்கனைஸ்ட் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் இன் அனாட்டமி. ஸோ மைக்ரோ சர்ஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவல் அண்ட் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டு ஸ்டடி த growth. மைக்ரோ சர்ஜிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னா அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை ரிமூவ் பண்ணிட்டு அதோட growth-ஐ பற்றி படிச்சிருக்காங்க. இது ரேடியோ லேபிளிங் மூலமாக ட்ராக்கிங் த மூமெண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் இந்த டிஷ்யூஸ், அதாவது ரேடியோ லேபிளிங்னா ரேடியோ ஆக்டிவ் மெத்தட் மூலமாக இந்த ஹார்மோன்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றதையும் படிச்சிருக்காங்க. ஸோ டிஷ்யூ கல்ச்சர் ஸ்டடீஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ரீஜெனரேஷன் அண்ட் ஆர்கானோஜெனசிஸ். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த ரீஜெனரேட் எப்படி ஆகுது, ஆர்கான் ஃபார்மேஷன், ஷூட்டு, ரூட்டு அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த எம்ப்ரியாய்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோயிங் த ரோல் ஆஃப் பிஜிஆர் டிரான்ஸ்போர்ட் இன் டிஃப்ரென்சியேஷன். ஸோ பிஜிஆர் எப்படி ஹெல்ப் பண்ணுது டிஃப்ரென்சியேஷனில், அதை பற்றியும் சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி, இன்டியூசிங் த xylem and phloem differentiation for timber quality. ஸோ xylem and phloem differentiate ஆனால் எது நடக்கும்? டிம்பர். நம்மளுக்கு டிம்பர் முக்கியம் இல்லையா? அக்ரிகல்ச்சர் பிஜிஆரை வச்சு மேனிப்புலேட் பண்ணோம்னா ரூட்டிங் அண்ட் ஃப்ளாரிங் அண்ட் ஃப்ரூட்டிங்காக டு இம்ப்ரூவ் த அக்ரிகல்ச்சர் ஈல்டுக்காக. பயோடெக்னாலஜியில் இன்விட்ரோ ரீஜெனரேஷன் ஆஃப் பிளான்ஸ் வயா கண்ட்ரோல்டு கண்டிஷன், அதாவது கண்ட்ரோல்டு ஆர்கானோஜெனசிஸ் மூலமாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். இந்த பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.